ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா அவர்களோட ரெட்ரோ திரைப்படத்தோட மூன்றாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா தயவுசெய்து ஹம்பிள் ரெக்யூஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். அதே போல் உங்களில் ரெட்ரோ திரைப்படம் எத்தனை பேர் வந்து பார்த்துருக்கீங்க, ஸோ உங்களோட ரேட்டிங்கு இந்த திரைப்படத்துக்கு வந்து ஸோ நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ட்டு வந்து சொல்லுங்கள். அதே போல் நம்ம முதல் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் சொல்லும்போது தமிழ்நாட்டில் 17 கோடி அப்படின்னு சொல்லியிருந்தேன். வேர்ல்டு வைடு வந்து 44 கோடி வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து அஃபிஷியலாக நேற்று வந்து சொல்லியிருந்தாங்க தமிழ்நாட்டில் 17.7 கோடி கலெக்ஷனும் வேர்ல்டு வைடு வந்து 46 கோடி வந்து கலெக்ஷன் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சொன்னதும் ப்ரொடக்ஷன் டீம் அஃபிஷியலாக சொன்னதும் கிட்டத்தட்ட உண்மை தான். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து ஃபேக்கு, நிறைய பேர் நீங்கள் சும்மா டைம் பாஸுக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. டைம் பாஸு ஃபேக்கு என்னதான் இருந்தாலும் நான் சர்ச் பண்ணி தான் வந்து போடுவேன். அதில் வந்து உண்மையும் இருக்கும், இல்லை பொய்யும் இருக்கும். ஸோ இது வந்து உண்மை, அதனால் வந்து நான் சொல்லிக்கிறேன். அதனால தான். ஸோ வாங்க இப்போ மூணாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி தமிழ்நாடு அதிகப்படியாக 11 கோடி கலெக்ஷன் பெற்றிருக்கு. 11 crore வரைக்கும் நம்ம ரெட்ரோ திரைப்படம் தமிழ்நாட்டில். ஸோ இது உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன். நேற்று கூட வந்து 10 கோடிக்கு உள்ளே தான் வந்து கலெக்ஷன் பெற்றுச்சு தமிழ்நாட்டில். நேற்று நம்ம வீடியோ போடல, கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும், ஆனால் இன்றைக்கி போட்டோம். மூணாவது நாள் வந்து 11 கோடி கிட்ட, அதேமாரி 3 நாள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து 36 கோடி கிட்ட வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம ரெட்ரோ திரைப்படம். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன். நாளைக்கு சண்டே இதை விட மேலே கூட எதிர்பார்க்கலாம். என்னதான் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் அதிகமாக கிடைத்தாலும் மக்கள் கங்குவா திரைப்படத்தை விட இந்த திரைப்படம் ரொம்ப வந்து ரசித்து வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் வந்து உண்மை. தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு. அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது நம்ம ஆந்திரா மற்றும் தெலுங்கானா. ஸோ இங்கேயும் ஃபேன் பேஸ் இருக்குது சூர்யா அவர்களுக்கு. ஸோ மூன்றாவது நாள் கலெக்ஷன் அதிகப்படியாக 1.8 crore வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஸோ 1,80,00,000 வரைக்கும் மூணாவது நாளில். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவேன். என்னதான் டேரக்ட் தெலுங்கு மூவி நம்ம ரெட்ரோ திரைப்படத்துக்கு அகைன்ஸ்டாக நானி திரைப்படம் வந்து ஓடிட்டு இருந்தாலும் ஸ்டில் நம்ம ரெட்ரோ திரைப்படமும் சூப்பராக வந்து மேனேஜ் பண்ணி நல்லா வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு அந்தந்த ஸ்க்ரீன்ஸுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போது கேரளா பொறுத்தவரை மூன்றாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக 2 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு. அபவுட் 2 crore வரைக்கும். அதே போல கேரளாவில் 3 நாள் கலெக்ஷன் வந்து 7 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ கேரளா மட்டும் இல்லாமல் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாலையும் வந்து ஸோ 7 கோடி 7.5 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு 3 நாள்லேயே. ஸோ கண்டிப்பாக கேரளாலேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் 7 நாளுக்குள்ளே வந்து கண்டிப்பாக வரும் ரெட்ரோ திரைப்படத்துக்கு. அங்கேயும் சூர்யா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேன் பேஸ் வந்து இருக்குது. அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது நம்ம கர்நாடகா. ஸோ கர்நாடகா பொறுத்தவரை மூன்றாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக 2.5 கோடி கிட்ட கலெக்ஷன் பெற்றிருக்கு. 2.5 crore மேலே. அதேமாரி 3 நாட்களில் நம்ம கர்நாடகாலேயே வந்து கிட்டத்தட்ட 8 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ இந்த திரைப்படம் கர்நாடகாலேயே வந்து ரொம்ப வந்து ரசித்து பார்த்து சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் அடுத்ததாக பார்க்க போகிறது நார்த் இந்தியாவை பொறுத்தவரை மூன்றாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக 1 கோடி வரைக்கும் வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. சூப்பர் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவோம். மூணாவது நாள்லையும் 1 கோடி கிட்ட கலெக்ஷன் பெற்றிருக்கு. அதேமாரி 3 நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியாக வந்து 5 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. அபவ் 5 crore. ஸோ ஏன்னா வந்து அங்கே கொஞ்சம் ஓரளவு நல்லா பிஸ்னஸ் போய் ஸோ நல்ல ஒரு மல்டிப்ளெக்ஸில் ஒரு சில திரையரங்கெல்லாம் வந்து ஓடிட்டு இருக்கு ரெட்ரோ. ஆக மொத்தம் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை மூன்றாவது நாள் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதிகப்படியாக 19 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு. 19 crore வரைக்கும். அதேமாரி 3 நாட்களில் கிட்டத்தட்ட 65-70 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு நம்ம ரெட்ரோ திரைப்படம் இந்தியாவில் மட்டுமே. ஸோ அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது வெளிநாடுகள். ஸோ வெளிநாடு பொறுத்தவரை நம்ம தமிழ்நாட்டுக்கு பிறகு நல்ல ஒரு கலெக்ஷன் வந்து சூப்பராக போயிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு தான். அதிகப்படியாக மூணாவது நாளில் 7 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு. 7 crore. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் மூன்றாவது நாள் அப்படின்னு கண்டிப்பாக வந்து சொல்லுவேன். அதேமாரி இந்த திரைப்படம் ஓவர்சீஸ் பொறுத்தவரை 3 நாட்களில் அதிகப்படியாக வந்து 25 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. ஸோ ஆக மொத்தம் நம்ம ரெட்ரோ திரைப்படம் இன்னைக்கு மூன்றாவது நாள் மட்டுமே ஸோ தமிழ்நாடு முதல் வெளிநாடு வரை வேர்ல்டு வைடு எவ்வளோ கலெக்ஷன் பெற்றிருக்குன்னா 26 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பெற்றிருக்கு. 26. அதேமாரி 3 நாட்களில் ஸோ எவ்வளோ கலெக்ஷன் அப்படின்னு 90 கோடிக்கு மேலே வந்து கலெக்ஷன் பெற்றிருக்கு. 90 crore மேலே. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான். பட்ஜெட்டுக்கு ஏற்ற போல சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கு 3 நாட்களில். ஸோ போக போக ஸோ இப்போ இருக்கிற கலெக்ஷனை விட அதிகமாக வந்து வரும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் ரிவ்யூஸ் நிறைய பேர் அப்படி இப்படி சொன்னாலும் ஸோ நிறைய பேர் ரசித்து இந்த திரைப்படத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.